இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிருக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதே மாதிரி இறந்து போன விஷயத்துக்கும் உயிர் இருக்கு, மதிப்பும் இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏதாச்சும் ஒரு தடயத்தை நமக்காக விட்டுட்டு போவாங்க. அசைக்க முடியாத ஒரு மோனமெண்ட்டை தான் நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான பக்காவான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் த பிரமிட். பிரமிட் தோராயமாக கட்டப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 2700 பிசி, அப்புறம் 1500 பிசிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமாகவே 138 பிரமிட் இருக்குன்னு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய தேடிட்டு தான் இருக்கிறாங்க. இது மொத்தமாகவே 4500 வருஷம் பழமையான மோனுமெண்ட். நாம் நிறைய பிரமிடுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இதில் புகழ்பெற்ற ஒரு பிரமிட் இருக்குது. அதுதான் த கிரேட் பிரமிட் ஆஃப் குஃபு. இந்த பிரமிட் கிட்டத்தட்ட 146.6 மீட்டர்ஸ் உயரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரமிடுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரமிட். அது என்னன்னா த பிரமிட் ஆஃப் கிசா. இதை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். இது ஒரு பர்ஃபெக்ட் ஆங்கிள் அலைன்மெண்ட்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஈஜிப்தியர் மக்களாட்சி மன்னராட்சியில் தான் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த கிங்ஸ் எல்லாருமே மற்ற எல்லாரையுமே என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஃபெரோக் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பெரிய பொசிஷனில் வாழ்ந்த மனிதர்கள் அவங்க இறந்த பிறகு ரிச்சுவல் செய்வாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவலாக அழகாக சடங்குகள் பண்ணி அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அடக்கம் பண்ணும்போது அவங்க வாழும்போது, அதாவது அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்நாளில் வாழ்ந்த பயன்படுத்தின அத்தனை கோல்டன் ஜுவல்ஸோடு தான் அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு நாள் உயிரோடு திரும்ப வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஈஜிப்தியர்கள் காத்திருந்தாங்க. ஏன் ஈஜிப்து மக்களுக்கு மறுபிரிவில் கூட நம்பிக்கை இருந்தது. பிரமிடை சுற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரமிட் தோன்றிய காலத்துலேருந்து அது பாலிஷாகவும் ஸ்பார்க்லிங்காகவும் பகலில் கிளிட்டரிங்காகவும் தெரியுமா? அது எதனாலனா, பிரமிட் எதால் கட்டப்பட்டது? கற்களால் கட்டப்பட்டது. எந்த கற்களால் கட்டப்பட்டதுன்னா லைம்ஸ்டோன் கற்களை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அது மேலே நிறைய வைப்ரண்ட் கலர்ஸை கோட் பண்ணியிருக்காங்க. இது சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு கற்களை எடுத்து சோதனை பண்ணி பார்க்கும்போது அது மேலே நிறைய கோட்டிங்ஸ் இருந்திருக்கு. அது என்னென்ன கலர்ஸ்னால் ரெட், எல்லோ, ப்ளூ போன்ற பலவிதமான கலர்ஸில் ஷேட் இருந்திருக்கு. இது எப்படி கிளிட்டர் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, பகலில் சூரியன் உதிக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த ரேஸ் இந்த பிரமிட் மேலே படும்போது அதில் இருக்கிற அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாமே பகலில் ஸ்பார்க்கிள் ஆகுமா. இப்போது காலம் கடந்து வந்தனால, நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, நிறைய போர் தொடுத்தனால ஏகப்பட்ட விஷயங்கள் பிரமிட்டில் அழிஞ்சு போச்சு. முக்கியமாக அந்த மேலே உள்ள கற்கள், அதோட அழகு எல்லாமே இழந்து போச்சு. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அதோட அவுட்டர் அப்பீரியன்ஸ் இப்போ பார்க்கும்போது இதுதான் பிரமிடா, இதுதான் ஒரு காலத்தில் அழகாக இருந்ததாங்கிறதை யோசிக்க வைக்க வேண்டிய விஷயமா ஆகிடுச்சு. இதனால் என்ன தெரியுதுன்னா, மனிதனால் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமே மனிதனால் அழிக்கிற நிலைமைக்கு போயிட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சாதாரண பில்டிங் கட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன் ஒரு விஷயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கடினமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஈஜிப்தியர்கள் ஒரு திறமையான மேத்தமெட்டிக்கல் மூளை உள்ளவங்க சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுமே கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டான லென்த்தில் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிரமிடோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதுவும் எக்ஸாக்டாக 52 டிகிரி ஸ்லோப்பில் கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்னுமே சயின்டிஸ்டால் பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு பதிலும் கிடைக்கல. எல்லா பிரமிடுமே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கட்டலை. ஏன்னா நிறைய ராணிகளும் ராஜாக்களும் வாழ்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தனால அவங்களுக்காக புதுசாக நிறைய சேம்பர்ஸ் அண்ட் ஷாப்ஸோட கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா, பிரமிடை சுற்றி இருக்கிற ஒரு முக்கியமான மிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா தான் உலகத்திலே புகழ்பெற்ற பிரமிடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரமிட் ஆஃப் கீசாவை கட்டுறதுக்கு 23 வருடங்கள் ஆச்சு. இந்த பிரமிடை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, வானத்தில் தோன்ற ஸ்டார்ஸ் அலைன்மெண்ட் பேஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கு. ஈஜிப்து மக்கள் வழிபடுற காட் யாருன்னா சன் காட் தான். பூனைகளும் அவங்கள வழிபடுவாங்க. ஆனால் நாட்டு மக்களை ரூல் பண்ணுறவங்கள என்னன்னு நம்ம கூப்பிடுவோம்? ஃபெரோன் சொல்லுவோம். அவங்களுக்கு மரியாதையோட டாம் கட்டி அடக்கம் பண்ணுவாங்க. அதாவது கல்லறை, அந்த கல்லறையை தான் டாம்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிட் ஆஃப் கீசாவை ஒரு பர்டிகுலர் அலைன்மெண்ட்டில் கட்டப்பட்டிருக்கு. அது என்ன அலைன்மெண்ட்னா ஓரியன் கான்ஸ்டலேஷன். இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, த ஹண்டர்னு கூப்பிடுவாங்க. இதை எப்படி ஓரியன் கூப்பிட்றாங்கன்னா, நைட்டில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அலைன்மெண்ட்டில் வந்து நிற்குமா. அதாவது எக்ஸாக்டாக அது எப்போ தோன்றும்னா, நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் இந்த ஸ்டார்ஸ் உருவாகும். அந்த மக்கள் இந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு. அது என்னென்னா, அவங்க வழிபடுற அந்த கடவுள், அதாவது அந்த கடவுள் பேர் ஓசிரிஸ்.
அந்த ஓசிரிஸ் யார் அப்படின்னா ஈஜிப்தை முதல்ல ஆண்ட அரசர். அவர் தான் இந்த உலகத்துக்கு, அதாவது அந்த ஈஜிப்தியர் மக்களுக்கு சரியான வழிமுறையும் வாழ்க்கையும் சொல்லி கொடுத்தாரு. அதாவது மனித நேயத்தோடு இருக்கணும், அக்ரிகல்ச்சர்லாம் எப்படி பண்ணுறது, நம்மளோட நாகரிகத்தை எப்படி வளர்க்குறதுங்கிறத அவர் சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இவர் இறந்த பிறகு அண்டர் வேர்ல்டை ரூல் பண்ணார். இறந்து போன உயிர்களுக்கு முடிவில்லா வாழ்வை கொடுத்தாரு. அதாவது இறந்த பிறகும் இந்த உயிர்கள் மறுபிறவி எடுப்பாங்க, கடவுளோட கடைசி வரைக்கும் வாழ்வாங்க, அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அதனால தான் இந்த காட் ஓசிரிஸ் புனிதமான கடவுளை அவங்க வழிபட்டாங்க. வானத்தில் தோன்றிய அந்த அழகான நட்சத்திரங்களை அந்த மக்கள் பார்க்கும்போது அவங்க கடவுள் இன்னமும் அவங்களோட உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த கடவுளோட முகம், அந்த உருவம் அப்படியே அந்த ஸ்டார்ஸில் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொரு சடங்குகளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், அவங்க பண்ணும்போது ஒரு நாளும் கூட அந்த கடவுளை வேண்டாமல் அவங்க இருந்ததே இல்லை. ஸோ மக்களே, இன்னும் பிரமிட் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டாபிக் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும், அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன் உங்களுக்காக.